தாண்டி மழை பெய்யுது. என் புள்ள மெட்ராஸில் என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியலையே. மழையில் ஒரு நல்ல ரீல்ஸ் எடுப்போம். ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. அம்மா பாப்பா. அப்பா என்னப்பா இங்க மழை பெய்யுதே, அங்க மழை பெய்யுதா? இங்க இல்லப்பா, அவ்வளவு மழைலாம் இல்லப்பா. மழை இல்லையா? செய்தியில பார்த்தனே அடி மழை பெய்யுதாமே, மழை சரிவு வந்துருச்சாமே. அப்பா அது வேற டிஸ்ட்ரிக்ட்பா. அப்படியா? சென்னையில எங்க மழை? ஏதோ டேம் திறந்து விட்டாங்களாமே, புழல் டேமு. புழலுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம்ப்பா, அதெல்லாம் வராதுப்பா. இப்ப காலையில செம்பரம்பாக்க திறந்தாங்களாமே, அதுக்கும் உனக்கு எவ்வளவு தூரம்? அதுக்கு எனக்கும் தூரம்ப்பா, அங்க திறந்து இங்க வராதுப்பா. அப்படியா? பெரிய வெள்ளம்லாம் வந்து ட்ரெயின் பிளைட் எல்லாரையும் அடிச்சிட்டு போச்சேம்மா, நான் பார்த்தேனேம்மா. அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் வந்தது. அதை இப்ப சொல்லிட்டு இருக்க நீ. ஏம்மா ஏதோ குண்டுலாம் போடுறாங்கம்மா நாட்டுங்க. பாக்குறதுக்கு சென்னையில இருக்க பில்டிங் மாதிரியே இருக்கேம்மா. அதெல்லாம் சிரியாவில் நடக்குதுப்பா, வேற நாடுப்பா. சிரியாவா? சிரியாவுக்கு உனக்கு எவ்வளவு தூரம்? என்னப்பா ஏதோ நாடெல்லாம் விட்டு வேற நாட்டுக்கு போறாங்களேம்மா, போர்லாம் நடக்குதேம்மா, நீ இருக்க இடத்துல நடக்குதா? அது பாலஸ்டைன்ல நடக்குதுப்பா, நான் சென்னையில தானப்பா இருக்கேன். பத்திரமா இருக்கல்ல? மழை பெய்யுதா? மழை லைட்டா பெய்யுது. அது எப்படி லைட்டா பெய்யும்? நீ எனக்கு பயந்துட்டு போய் சொல்ற. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பி வா. காலகாலத்தை கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நீ திருந்துவ. நீ என்ன அங்க போய் என்ன சம்பாரிச்சு நீ என்ன கொடுக்க போற? நீ சம்பாரிச்சா வீடு வாழ போதா? அதெல்லாம் பண்ணாத, நீ கிளம்பி வா, வீட்டுக்கு வா. அப்பா சொல்ற கேளுமா, வாமா. சரிப்பா, நான் மழை அதிகமாயிடுச்சுன்னா வந்துடுறேன்ப்பா. சரி வந்துடுறியா? வந்துடுறேன். சரி நல்லா சாப்பிடு, சரியா? இந்த பொறுக்கி பையன் பெரியவனுக்கு வேற எங்க என்ன செய்யறான்னு தெரியல, அவனுக்கு வேற போன் அடிக்கணும். ஃபோன் அடிக்கிறாரு. ஹலோ பெரியவனே. சொல்லுப்பா. என்னடா சென்னை மெட்ராஸ்ல மழையா? மழை பெஞ்சிட்டு தான்ப்பா இருக்கு. வேலைக்கு போனியா? வேலைக்கு எங்க இவ்வளவு மழை பெய்யுது, எங்கப்பா வேலைக்கு? என்ன வேலைக்கு போகல? மழை பெருசா வந்தாலும் போயிடலாம், அப்ப பைக்கு வேணும், அப்பதான் போக முடியும், இல்லைன்னா லீவ் எடுத்து காசு அனுப்ப முடியாதுன்னு. இப்ப மறுபடியும் லீவ் எடுத்திருக்க, மாசம் கிடைச்சா காசு கம்மியா அனுப்ப போற. ஏண்டா அதுக்குதானே உன் சம்பாத்தியத்தை வாழ்றேன்னு எகத்தாலும். ஏண்டா திமிரு பிடிச்சவனே. இருப்பா கத்தாதப்பா, நீ ஆபீஸே லீவுப்பா. மழை ஆபீஸே லீவா? ஆமாப்பா, இடுப்பளவு தண்ணி ஓடுதுப்பா. வேலை இந்த எதிர் வீட்டுல இருக்க சண்முக பைய வீட்டுல இருந்து அந்த பொட்டியை தட்டிக்கே இருக்கான். அவன் வீட்டுல இருந்து வேலை வாங்குறான்ல, நீ வீட்டுல இருந்து வேலை பார்க்க வேண்டியதானே? அப்பா அவன் வந்து ஐடில வேலை பார்க்கறான். அப்ப நீ அந்த ஐடி போல? நீ அப்பவே சொன்ன உன் பிள்ளை இந்த படிக்க வைக்காதான்னு. சண்முகம் புள்ள பாரு, என்ன படிச்சானே தெரியல, என்ன வேலை பார்க்கறானே தெரியல, காசு வருது. இவன் பாரு நாய் மாதிரி உழைச்சிக்கே இருக்கான், வீட்டுக்கு தர மாட்டான். பாதி காசு பைக் டியூ கட்டுறான், பாதி பெட்ரோலுக்கு போடுறான், மீதி உப்புன்னு ஊதுறான். என்னடா? அப்பா விடுப்பா, அப்பா நான் இன்னைக்கு லீவுப்பா, நாளைக்கு நான் போறேன், ஆபீஸ் போறேன். சரி அந்த நேத்து பேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டியே, பார்க்கும்போது எனக்கே அப்பாக்கே கஷ்டமா இருந்துச்சுடா. சாப்பிட்றதே இல்லையா? மெலிஞ்சு போயிட்டியடா. ஆமாப்பா, இங்க சாப்பாடு சரியில்லைப்பா, ஹோட்டல்ல தான் நல்லா சாப்பிடலாம்லடா. சாப்பிட்றேன்ப்பா நானு. சரி அதை விடு, ஃபீல் பண்ணாத. அந்த போட்டோ கீழே ஒரு 4 பொண்ணுங்க பொம்பளை பிள்ளைங்க கமெண்ட் பண்ணி இருந்துச்சு, ஆர்டின் விட்டு. யார் அவளுங்க? அப்பா யாரா அவளுங்க? என்னது அது வந்து பசங்க போட்டோ போட்டு சீனு காட்டிக்கிறியா நீ மெட்ராஸ்ல? இல்லப்பா தொலைச்சிருவேன் நானு. அப்பா உடம்பு முடியலப்பா, சளி. உன் சீன்லாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நீ இரும்பி சீனை போடுறது முதவே கண்டுபிடிச்சிட்டேன். மட்டமான சீரட் அடிச்சிருப்பா, 5 ரூபா சீரட் அடிச்சிருப்பா. வைடா போன. ஹாய் மக்களே, வணக்கம். எப்பவும் இல்லாத மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நம்ம சைமன் அண்ணனை எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம அண்ணன் கிட்ட போயிடலாம். இது வரைக்கும் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வீடை தேடி எந்த வீட்டு ஓனரும் அண்ணனுக்கு வந்து வாடகைக்கு வீடு தராம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே இருந்த வீட்லயும் அந்த வீட்டு ஓனரை அந்த வீட்டு ஓனரை கெஞ்சி கூத்தாடி வீட்டு வந்து வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப நாள் இருந்தாரு. அப்புறம் கோர்ட்டு கேஸ் அப்படி இப்படின்னு ஆகி கடைசியில இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணன் கிட்டே நம்ம இதை பத்தி பேசிடலாம். அண்ணா வணக்கம். ஆனா இந்த சின்ன வீட்டுல எப்படின்னா உங்களால இருக்க முடியுது? கஷ்டமா இல்லையா? கொஞ்சம் முடக்கித்தான் படுக்கிறேன், வேற வழியில. கால் நீட்ட கூட இடம் இல்லை. சில நேரங்கள்ல தம்பிகள் வந்துருவாரு, பரவாயில்ல வெளியில படுத்துக்கிற ரோட்ல கிட்ட அப்படி அது மாதிரி நடக்குது. வாழ்க்கை ஓடுது, கஷ்டமா தான் இருக்கு. எத்தனை பேருன்னு இங்க வேலை செய்யறாங்க? வெறும் ஒரு 15 பேர் தான் வேலை செய்யறாங்க. சம்பளம்லாம் வேற கொடுக்கணும், கஷ்டம் தான் இல்ல? இந்த கஷ்டத்துலயும் நீங்க ஃபாரின் நாய்க்குட்டி, ஃபாரின் பூனைக்குட்டி எல்லாம் வளர்க்குறீங்களே, உங்க மனசு ரொம்ப பெருசு. இருக்கட்டுமே, அது கண்ட போயிட்டுமே. சரி, என்னானாலும் எதிரி நாட்டு படைகள் வந்து கடல் வழியே அப்படி வந்ததுன்னா எப்படி நெய்தல் படை அமைச்சு அவங்களை தடுக்கணும்னு நம்ம கடல் ஓரத்துல இருந்தாதான் நம்மளால முடிவு பண்ண முடியும்னு நீங்க கடல் ஓரத்திலே பீச் ரெசார்ட்ல இங்க இருக்கீங்க பாருங்க, குடி வந்திருக்கீங்க. பெரிய யுக்தின. அது இப்ப இருந்து பயிற்சி வேணும்ல, எங்க அண்ணன்ட்ட கத்துக்கிட்டது தானே பயிற்சி. அது
என்ன மக்களே சவுண்டே வரலையேன்னு பார்க்குறீங்களா? இது வெறும் ப்ரோமோ தான், அதனால சவுண்ட் வராது. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிறோம். இங்கே தொப்பி அம்மா தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நிறைய அவங்களுக்கு பக்தர்கள் இருக்காங்க, அதனால அவங்கள பேட்டி எடுக்கலாம் நம்ம வந்திருக்கோம். இப்போ அவங்க கிட்ட போயிடலாம். அம்மா வணக்கம்மா. அம்மா இதுதான் உங்கள் பூர்வீக ஊரா? இங்கே தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமா? எப்படி உங்களுக்கு வந்து மக்களுக்கு அருள் கொடுக்கணும், நமக்கு ஏதோ பவர் இருக்குன்னு எப்போ நீங்கள் உணர்ந்தீங்க? எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணலாம்? அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. சொல்லுமா அண்ணா தொப்பி அம்மாவை இன்டர்வியூ. தொப்பி அம்மாவை இன்டர்வியூ எடுக்க வந்தோம், அவங்க எதுவுமே பேச மாட்டாங்களே. அம்மா பேச மாட்டாங்க, அம்மாவுக்கு இருக்க சக்திக்கு அம்மா பேச மாட்டாங்க. அம்மா பார்த்தாலே அருள் தான். அம்மா ஏதாவது சாப்பிட்டு தூக்கி போட்ட அருள் தான். அம்மா பின்னாடி நடந்தாலே அருள் தான். அம்மா 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 தான். அம்மா நான் ஒரு கடை வச்சிருந்தேன். எப்போ இவங்க கடைக்கு வந்து தண்ணி பாட்டில் வாங்கினாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு வியாபாரம் அதிகமாயிடுச்சு. அப்போதான் யோசிச்சேன், ஓ இது காரணம் அம்மா தான், வாடிக்கையாளர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா தான். அம்மா வந்து அம்மாவோட சக்தி. இங்கே வந்து காலங்காலமாக சித்தர் இருக்காங்க, யூகிக்க முடியாத சக்தி அவங்களுக்கு இருக்கு. இவங்க முன்னாடி பல சித்தர் இருக்காங்க, இப்போ இவங்களுக்கு அடுத்து இன்னொரு சித்தர் ரெடி ஆயிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் உங்களை பைத்தியம் மனநல பாதிக்கப்பட்டன்றாங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு அம்மா எனக்கு இப்போ ஒன்றும் படப்படன்னு இருக்கு. என்னை விட என் மச்சான் நல்லா சொல்லுவான், அம்மா பற்றி நிறைய தெரியும். அவன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணானே. நம்மளால கூடுவா, நீ கேட்குறீங்களா? மச்சான் இங்கே வா, அம்மா பற்றி கேட்குறாங்க, உனக்கு தான் நல்லா தெரியும். வா இங்கே வா. தொப்பி அம்மா பத்தி 2 வார்த்தை. அம்மா வந்திருக்காங்களா? ஏங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இருங்க வரேன், இருங்க. அம்மா தள்ளுமா தள்ளுமா. அம்மா என் கல்ல போட்ட டீ. அம்மா வாங்க 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 வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. இந்தாம்மா நீ கொஞ்சம் குடிமா, குடி. தீர்த்தத்தை வேணான்றியே, இதெல்லாம் கிடைக்குமா? இப்போ சொல்லுமா, இப்போ சொல்லு. தொப்பி அம்மா பத்தி ஒரு சில வார்த்தை. அம்மாவை பத்தி என்ன சொல்றீங்க? அம்மாவை பத்தி பேசினாலே பாக்கியம். அம்மா வந்து அதிகமா பேச மாட்டாங்க, அதுதான் அவங்க பவரு. இப்படிதான் எங்க கடைக்கு ஒரு நாள் வந்தாங்கம்மா, வந்து டீ வாங்கினாங்க. டீ வாங்கி கொடுத்தாங்க, அதை எடுத்து கொஞ்சோண்டு குடிச்சேன். அன்னையிலேருந்து வியாபாரம் அமோகமா போய்கிட்டு இருக்கு. பயங்கரமா என் பச்சானுக்கு கூட நான் ரெஃபர் பண்ணி விட்டேன். அவங்க கடையில் ஏதோ தண்ணி பாட்டிலாம் வாங்கினாங்க அப்படின்னா இப்போ அவனும் சூப்பராக இருக்காம்மா. நீங்களும் அம்மாவை வணங்குங்க, அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, கொடுப்பாங்க, அதை தின்னுட்டு போடுவாங்க. அதை சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதாகிடும். வீட்டு குழந்தை குடிக்கலாம் வாங்கிட்டு போய் கொடுங்க, கொடுங்கம்மா. அம்மா பவர் தெரியாமல் பேசுறீங்க நீங்க. அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? ப்ரெஸ்ல இருக்கீங்களா? நீங்க வந்து ஹெட் ஆயிடலாம். நீ அம்மாட்ட வாங்கிட்டு போங்க. அம்மா வரம்மா வரம்மா. என்ன இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? சாமி வந்து கும்பிடலாம் தான், யாருமே வந்து யாரையும் சாமி கும்பிடாதீங்க இல்லை நீங்கள் போய் சாமி கும்பிடுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்த போகிறதே இல்லை. அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் சாமி நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவங்களை பார்த்தாலே ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போல அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப நாளாக இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க போல், அதில் அந்த உணவுலாம் ஒழுகி ஒழுகி அது ஒரு மாதிரி இருக்குது. இதில் வேற அவங்க குடிச்சிட்டு தரதை வேற எடுத்துகிட்டு போய் தீர்த்தோன்ற பேரில் குழந்தைங்களுக்குலாம் வேற கொடுக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஹைஜீனிக்கே இல்லாத ஒரு விஷயம். ஒன்று இவங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க அப்படின்னா இவங்களை கூப்பிட்டு போய் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸையாவது மாற்றி விடலாம், அவங்களை குளிப்பாட்டி சுகாதாரமாக ஏதாவது பராமரிக்கலாம். அதையும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சாமி சாமினா